ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 34வது வார்த்தை, இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போல பார்க்கலாம். அதாவது ஆழ்வார்கள் மூவர், முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேரும் ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம்ன்ற நாட்கள்ல அடுத்தடுத்த நாள்ல இவர்களுடைய திரு அவதாரம். இவா 3 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கணும்னு பெருமாள் ஒரு சங்கல்பம் பண்றாருங்க. அதனால இவங்க 3 பேரும் ஒரு நாள் ரொம்ப பெரிய மழை, அந்த மழையில நடந்து பெருமாளை தேடி தேடி சுத்தி சுத்தி சேவிச்சுட்டு வரும்போது ஒரு வாட்டி திருக்கோவலூர்ல இருக்க மிருகண்டு மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வராங்க. அங்க மழையா இருக்கிறதுனால அங்க இடைக்கழியில இருக்காங்க. முதல்ல பொய்கை ஆழ்வார் வராரு. ஒருத்தர் மட்டும் இருந்தா படுத்துக்கிற அளவுக்கு அந்த இடைக்கழியில இடம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வார் வராரு. இப்போ 2 பேர் இருந்தா உட்காரும் அளவுக்கு இடம் இருக்கு. 3வதாக பேயாழ்வார் வராங்க. வந்த உடனே 3 பேர் வந்த உடனே நிற்கிறதுக்கு இடம் இருந்தது. அதனால 3 பேரும் நிற்கிறாங்க. மழையோ ஜோன் பெய்யறது. ஆனா 3 பேர் தாராளமாக நிக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தர் இவாளை இடிக்கிற மாதிரி இருந்தது. உடனே யாரோ இடிக்கிறாளே, யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பொய்கை ஆழ்வார் பாடுறாரு. வெய்யம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சொல் மாலை யானடிக்கே சூட்டினேன் இடராழி நீக்குகவே என்றுன்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் பாடுறாரு. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா அந்நன்புருகு ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானம் தமிழ் புரிந்த நான் பாடுறாரு. இவா 2 பேர் ஏற்றின அந்த விளக்குல, அதாவது வையம் தகலியாய் அன்பே தகலியால பெருமாள் தெரிஞ்சிடுறார். பெருமாளை பார்த்து பேயாழ்வார் பாடுறாரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் பாடுறார். இத மாதிரி பெருமாள் இவர்களுக்காக தோன்றி இவர்களுக்கு காட்சி கொடுத்தாராம். இத மாதிரி ஒரு பாகியத்தை பெற்றேனோ, இடைக்கழியில் முதலாழ்வார்களைப் போல பகவானோட அனுகிரகத்தை பெற்று பகவானை கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலன்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிச்சிருக்காங்க திருக்கோவலூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.